الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلني من ورثة جنة النعيم. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த நீண்ட துஆவிலே எப்படி கியாமத்திலே கேவலப்படுத்துவதை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ, அதே மாதிரி உலகத்திலேயும் கண்ணியத்தை தேடினார்களோ, சுவர்க்கத்தையும் வேண்டினார்கள். யாரெல்லாம் சுவனத்தின் வாரிசுதாரர்களில் என்னை ஆக்கியருள்வாயாக, நியாமத்துகள் நிறைந்த சுவனத்திற்கு வாரிசுகளாக என்னையும் சேர்த்துக்கொள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார். எப்படி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டுமோ, அதே போன்று சுவர்க்கத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சுவர்க்கத்தை கேட்பதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்றாலும் கூட, சுவர்க்கத்தை கேட்பதினாலாவது நமக்கு சுவனத்தினுடைய அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கலாம். நரகத்தினுடைய அமலை விட்டும் பாதுகாப்பு அல்லாஹ் கொடுக்கலாம். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை மூமின்களுக்காக, முஸ்லிம்களுக்காக படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அதற்கான அமல்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஆமன பில்லாஹி வ பிரசூலிஹி, யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்வாரோ, வ அகாம ஸலாத்த, முறையாக தொழுது வருவாரோ, வ சாம ரமதான, ரமதானில் நோன்பு நோட்பாரோ, அப்படிப்பட்ட ஒரு நபர் ஃபகான ஹக்கன் அலைஹி ஐயதகுல் ஜன்னா, அல்லாஹ்வின் மீது ஹக்காகிவிட்டது அவரை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிப்பதற்கு. அவுகமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 4 விஷயங்களை சொன்னார்கள். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதுதான் உண்மையானது, அதற்கு மாற்றமாக உலகத்திலே என்னவெல்லாம் பேசப்படுகிறதோ அதுவெல்லாம் பொய்யானவை என்று முதலாவது உள்ளத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். 3வது 4வது தொழுகையையும் நோன்பையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா காலங்களிலும் கடமையான தொழுகையை நிறைவேற்றுபவராக, ரமதான் மாதத்திலே நோன்பு நோன்பவராக இருந்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்காமல் விடமாட்டான் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுவனத்தை பற்றி எப்படி அல்லாஹ் நரகத்தை பற்றி குர்ஆனிலே விலாவரியாக சொல்லுகிறானோ, அதே போன்று சுவர்க்கத்தினுடைய நியாமத்துகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே நிறைவாகவும் விரைவாகவும் அல்லாஹ் சொல்லுவான். பொதுவாக நாம் எதை நியாமத்தாக கருதுகிறோமோ, நாம் எதை இந்த உலகத்திலே சுகமாக கருதுகிறோமோ, அது மாதிரியான நியாமத்துகளை பற்றித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இல்லை என்று சொன்னால் சுவர்க்கம் என்பது மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹத்தர் அலா கல்பி பஷர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கண்ணால் பார்த்திருக்க முடியாது, காதால் கேட்டிருக்க முடியாது, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திருக்க முடியாது, அது மாதிரியான ஒரு நியாமத்தையும் சுகத்தையும் இன்பத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அங்கே. ஆனால் குர்ஆனில் சொன்னவையெல்லாம் நமக்கு விளங்குகிற மாதிரி சில நியாமத்துகளை சொல்லியிருக்கிறான். பல இடங்களில் பல செய்திகளை எல்லாம் சொல்லுவான். இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாக்கிஹூன், இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம, இன்று சுவர்க்கவாசிகள் ஒரு ஈடுபாட்டோடு திளைத்திருப்பார்கள் வேலையில். ஷுகுல் என்று சொன்னால் முழுமையான ஈடுபாட்டோடு ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சொல்லப்படும். ஃபாக்கிஹூன், அதிலே திளைத்திருப்பார்கள், வேலை செய்து அவர்கள் ஈடுபட்டு அந்த ஈடுபாட்டிலே அவர்களுக்கு ஒரு காலம் சோர்வு ஏற்படாது. உலகத்திலே சோர்வு ஏற்படலாம், உலகத்திலே வேலை செய்வதனால் சோர்வு ஏற்படலாம், ஓடுவதால் சோர்வு ஏற்படலாம், நடப்பதால் சோர்வு ஏற்படலாம், படி ஏறுவதால் சோர்வு ஏற்படலாம், அதுபோன்று இன்ன பிற காரியங்களினாலும் சோர்வு ஏற்படலாம். என்ற எப்படி உலகத்தினுடைய சிற்றின்பத்தை அனுபவிப்பதில் கூட பிறகு சோர்வு ஏற்பட்டு விடலாம். ஆனால் சுவனத்தினுடைய நியாமத்துகளை அனுபவிப்பதிலே ஒரு காலம் அவர்களுக்கு சோர்வு ஏற்படாது. ஃபீ ஷுகுலின் ஃபாக்கிஹூன், அவர்கள் அந்த வேளையில் நிரந்தரமாக திளைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்கள் சோபாவிலே சாய்ந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். இது மாதிரியான செய்திகளை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுவான். எப்படி உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கை என்று நினைக்கிறோமோ அதனுடைய உச்சத்தை அல்லாஹ் சுவர்க்கத்திலே கொடுப்பான். எதை ஆகப்பெரிய இன்பம் என்று நினைக்கிறோமோ அந்த இன்பத்தினுடைய உச்சத்தை அல்லாஹ் சுவர்க்கத்திலே கொடுப்பான். உலகத்திலே இதுதான் ஆகப்பெரிய இன்பம் ஒரு மனிதனுக்கு என்று நாம் எதை கற்பனை செய்து வைத்திருக்கிறோமோ அதை விடவும் பெரிய இன்பத்தை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அங்கே தூக்கம் கிடையாது. வலா யனாமு அஹ்லுல் ஜன்னா, சுவர்க்கவாசிகள் தூங்க மாட்டார்கள். தூக்கம் பொதுவாக சோர்வு களைப்பு வந்தால் தூக்கம் வரும், ஆனால் இந்த உலகத்திலே தூக்கம் வரும். மனிதன் தன்னுடைய இன்பத்தை முழுமையாக அனுபவித்த பிறகு வரக்கூடிய தூக்கம் ஆழ்ந்த நித்திரையாக இருக்கும். ஆனால் சுவர்க்கத்திலே அப்படியான தூக்கமும் இருக்காது.
சொர்க்கவாசிகள் தூங்கவும் மாட்டார்கள். அங்கே சோர்வு வராது என்பதனால் தூக்கமும் வராது, தூங்கவும் மாட்டார்கள். அல்லாஹு தஆலா இங்கு மனிதன் எதை நியாமத்தாக ஒன்று சாப்பிடுவது, அதே போன்று குடும்பத்தோடு மனைவியோடு வாழ்வது, மனைவியோடு உறவு கொள்வதைத்தான் ஆகப்பெரிய இன்பமாக மனிதன் இந்த உலகத்திலே பார்க்கிறான். அல்லாஹ் அதை பற்றி பல இடங்களில் ஹூர்லீன்களை தயார்படுத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுவான். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அவர்களுக்கு முன்னால் அந்த ஹூர்லீன்களை எந்த மனிதனும் தொட்டிருக்க மாட்டார்கள், எந்த ஜின்னும் தொட்டிருக்க மாட்டார்கள். அப்படி பியூராக இருக்கும். உலகத்திலே அது மாதிரி பியூராக கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. ஆனால் சுவர்க்கத்திலே அப்படி சுத்தமானவர்களாக வைத்திருக்கிறான். யாரும் ஏறெழுத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள், யாரும் தொட்டும் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் அப்படியான நியாமத்துகளை கொடுக்கிறான். சுவர்க்கத்தினுடைய நியாமத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் சில சமயங்களில் பல பேருக்கு சிந்தனை வேற மாதிரி கூட போயிடும். அப்படியான நியாமத்துகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்தில் அதைத்தான் நாம் பெரிய இன்பமாக நினைக்கிறோம். அது மாதிரியான இன்பங்கள் எல்லாம் அங்கு இருக்கிறது. அதை விடவும் பெரிய இன்பமும் உண்டு. அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் என்ன வேண்டுமோ சாப்பிடும். உலகும் மாயத்தூன், எதை விரும்புகிறார்களோ, எதை கேட்கிறார்களோ, எதை ஆசைப்படுகிறார்களோ அதுவெல்லாம் கிடைக்கும். ஃபாக்கிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன், அவர்கள் இஷ்டப்படுகிற பழங்களை அவர்கள் சாப்பிட முடியும். வலஹ்மி தைரின் மிம்மா யஸ்தஹூன், அவர்கள் விரும்புகிற பறவை இறைச்சிகள், காடை, கௌதாரி எதுவாக இருக்கட்டும். இன்னைக்கு உலகத்தில் சாப்பிடுவது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். அதுவும் டேஸ்டாக சுவையாக சாப்பிடுறது. இன்னைக்கு அதை சொல்லவே தேவையில்லை. ஏகப்பட்ட ஹோட்டலில் வீட்டில் சமைக்கிறத விட ஹோட்டலில் சாப்பிட்றது தான் அதிகம். வீட்டில் சமைக்கிறத விட்டு போட்டு ஹோட்டலுக்கு போயிட்டா அவ்வளோ ஹோட்டல் இருக்குது. இன்னைக்கு பிரியாணி ஹோட்டல் எடுத்துக்கோங்க, புரோட்டா கடை, எந்த ஹோட்டலாக இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய ஹோட்டல்கள், பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பெரிய ஹோட்டல், அங்கே போய் சோறு சாப்பிட்ற வேலை கிடையாது, சைடிஷ் மட்டும்தான் சாப்பிட்றது. ஒரு 3 பேர் போய் சாப்பிட்டுட்டு வந்தால் ஒரு 5000 ரூபா தான் பில்லு வரும், அதிகமாக வராது. அப்படியெல்லாம் தயாராக இருந்தால் தான் அங்கே உள்ளே போக முடியும். அப்படி சாப்பிடுகிற உலகம் இது. எங்கே ஏதாவது இப்போ மீனுக்குன்றே தனி ஹோட்டல், கடல் மீனுக்கு, ஆற்று மீனுக்கு, குளத்து மீனுக்கு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஹோட்டல் வருது. இறைச்சி, சிக்கனில் ஒரு சிக்கனை 70 வகையாக போட்டு அதுக்கு ஒரு பேர், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். நீங்கள் நம்ம போய் உட்கார்ந்தா மெனு பேரை எடுத்து பார்த்து நமக்கு கூட தெரியாது. நம்ம பிள்ளைங்க அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருப்பாங்க. நமக்கு கூட அது தெரியாது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது அப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அப்படி மெனுவை எடுத்து நம்ம ஆர்டர் பண்ணி அது சில சமயங்கள் அடுப்போடையே கொண்டு வந்து வைப்போம். அதாவது ஆவி பறக்க வந்து கொண்டிருக்கு. வித்தியாசம் ஒரே இதைத்தான் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறாங்க. காசு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட அதுக்கு 45 ரூபா ஜிஎஸ்டி போடும் ஐஸ்கிரீமுக்கு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் 18%, 12% ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வரணும். சரி, எப்போவாவது ஒரு தடவை சந்தோஷமாக போய் சாப்பிட்டுட்டு வரணுங்கிறதுக்காக. அது மனிதனுடைய ஆகப்பெரிய சந்தோஷம். அல்லாஹ் அதை குர்ஆனிலே சுவர்க்கத்திலே எல்லாவற்றையும் விட மேலாக அது மாதிரியான உணவுகளை சொல்லி காட்டுவான். வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்புகிற பறவை இறைச்சிகள். எந்த பறவையினுடைய இறைச்சிகள் உங்களுக்கு வேணும்? சிக்கன் வேணுமா, அல்லது நீங்கள் காடை எடுத்துக்கங்க, கௌதாரி எடுத்துங்க. உலகத்தில் நம்ம பார்க்காத கேள்விப்படாத பறவைகள் நிறைய இருக்குது. அதனுடைய டேஸ்ட் என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்பதற்கு சில உதாரணங்களை எல்லாம் இப்படி சொல்லுவான். எனவே சொர்க்கத்தினுடைய நியாமத் என்பது அது பேசி முடிக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாதது. ஆனால் இதையெல்லாம் சாப்பிடுகிறோமே. சில சமயங்களில் உலகத்தில் சில சீசனில் சில பழம் கிடைக்கும், அன்சீசனில் அந்த பழம் கிடைக்காது. சில பொருட்கள் சில காலத்தில் கிடைக்கும், சில காலத்தில் கிடைக்காது. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், ஃபாக்கிஹத்தின் கஸீரா லா மக்தூஆ வலா மம்னூஆ, அதிகமான கனிவர்க்கங்கள் கிடைக்கும். அது இழந்து போகாது, துண்டித்து போகாது, சீசன் முடிந்து போகாது. அதே மாதிரி யாராலும் தடுக்கப்படவும் மாட்டாங்க. இந்த தோட்டத்துக்குள்ள நீ நுழையக்கூடாது, இது எங்களுடைய தோட்டம், ஏன் அனுமதி இல்லாமல் உள்ள வரக்கூடாது, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. தடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, முடிஞ்சு போகிறதுக்கும் காலம் இல்லை, காலாகாலமாக வந்து கொண்டே இருக்கும். இப்படி எல்லா நியாமத்துகளை பற்றியும் சொல்லுவான். அங்கே ஒரு கஷ்டம் என்பதே கிடையாது. உலகத்தில் எது துர்நாற்றமாக இருக்குதோ அது கூட அல்லாஹ் தஆலாவிடத்தில் சுவர்க்கத்திலே நறுமணமாக இருக்கும். எதுவாக அப்போது சாப்பிட்டா என்ன தேவை வரும்? சாப்பிட்டா செரிமானம் ஆகணும், ஏப்பம் வரும், அடுத்து அது வெளியாகணும், கழிவு வெளியாகணும், அது ஒரு துர்நாற்றம், வியர்வை வியர்க்கும், இதுவெல்லாம். ஆனால் அது கூட அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கியிருக்கிறான்? நறுமணமாக ஆக்கியிருக்கிறான். ஒரு யூதன் வந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டான், இது மாதிரி சொர்க்கத்தில் என்ன சாப்பாடுலாம் இருக்குதா, சாப்பிடுவாங்களான்னு. அப்போ தங்கூட ஆள்கிட்ட சொன்னால், இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆமான்னு சொன்னால் அவரை விடமாட்டேன், நான் அவர்கிட்ட அடுத்த கேள்வி கேட்பேன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், உணவுகள் எல்லாம் இருக்கிறது, எல்லா வகையான உணவும் இருக்குது, எல்லாவற்றையும் சாப்பிடுவார்கள். லயுஹ்தா ரஜுலும் மிஅத குவத்தி ரஜுலின், ஒரு மனிதருக்கு 100 மனிதருடைய சக்தி கொடுக்கப்படும். ஃபில் மத்அம் வல் மஷ்ரப் வல் ஷஹ்வா வல் ஜிமா, எல்லா விஷயத்திலும்
சாப்பிட்றதுல மட்டுமல்ல, எல்லா பவரிலும் 100 மனிதருடைய சக்தி அல்லாஹ் கொடுப்பான். சக்தி இழந்து போகாது. இங்கே 45 வயசுக்கு மேலே சக்தி குறையலாம், 55 வயசுக்கு மேலே சக்தி குறையலாம், 75 வயசுல சுத்தமாக குறைஞ்சுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். அதுக்கு பிறகு அவர் திருமணம் முடிக்கவும் முடியாது. அந்த பவர் முழுமையாக முடிந்து போய்விடும். ஆனால் சுவர்க்கத்தில் முடிந்து போகாத பவர் அல்லாஹ் தஆலா 100 நபருடைய சக்தியை கொடுப்பான். அப்போ யூதர் கேட்டா, அப்போ சாப்பிட்ட தேவை இருக்குமே வெளியே போறதுக்கு, கழிவு வெளியாகணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கழிவு எல்லாம் ஒன்றும் வராது. அங்கே அவர்களுக்கு வியர்வையும் வராது. வியர்வை கூட கஸ்தூரியை விட சிறந்த நறுமணமாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கழிவு போவதற்கோ துர்நாற்றம் எடுப்பதற்கோ அங்கே வேலையே கிடையாது. உலகத்தில் எது துர்நாற்றமாக இருக்கிறதோ அது சுவர்க்கத்திலே நறுமணமாக இருக்கும். வியர்வை யாரும் பக்கத்தில் இருக்க முடியாது, நாற்றம் அப்படி இருக்கும். ஆனால் சுவர்க்கத்தினுடைய வியர்வை கஸ்தூரியை விட அதிகமானதாக இருக்கும், நல்ல நறுமணம் உள்ளதாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுவெல்லாம் நாம் போய் பார்க்கும் பொழுதுதான் நமக்கே இப்படியெல்லாம் இருக்குதான்னு தெரியும். இல்லாட்டி சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் கபரை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தால் இதெல்லாம் யார் பார்த்தாங்கன்னு கேட்கலாம். பார்த்து ஈமான் கொள்றதுக்கு பேர் ஈமான் அல்ல. பார்க்காமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் ஈமான். எனவே இந்த சுவர்க்கத்தை தேடுவதில், சுவர்க்கத்தில் அது மாதிரி இன்னொரு வகையான நியாமத்து இருக்குது. ஒரு வீட்டுக்கு போனோம், எல்லாம் நல்ல விருந்து பரிமாறினாங்க, விருந்து பரிமாற்றம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்மளை கண்டுக்கல. போனால் என்ன செய்யணும், வாங்கன்னு சொல்லணும், உட்காருங்கன்னு சொல்லணும், நம்மளை கவனிக்கணும், நம்மளை சாப்பிட முடியிற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அங்கே போகிறதுல ஒரு திருப்தி இருக்கும். சில சமயங்களில் என்னவாகும், நீண்ட நாள் சண்டையாக இருக்கும். 10 வருஷமாக சண்டை போட்டிருந்தாங்க, ஒரு கல்யாணத்துக்காக ராசியாகி வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் வருவார், வந்துட்டு போவார், அவ்வளோதான். ஒரு பெரிய மன திருப்தியோடு வரமாட்டார். இப்போ அவருக்கு சாப்பாடு வேணா கிடைக்கலாமே தவிர மனதுக்கு திருப்தி இருக்காது. அப்படி ஒரு வரவேற்பு இல்லைன்னு சொன்னால், அப்படி ஒரு அனுசரிப்பு இல்லை, ஒரு கவனிப்பு இல்லைன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான ஒரு திருப்தி கிடைக்காது. சாப்பிட்டதுனால ஒரு திருப்தி கிடைக்காது. போனால் வாங்கன்னு சொல்லணும், உட்கார வைக்கணும், கூட இருக்கணும், அவங்களை கவனிக்கணும், நல்லா கவனித்து அனுப்புனா முழு மனதோடு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி சுவர்க்கத்தில் உணவுகள் மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுவான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரஹ்மத் நிறைந்த ரப்பின் புலத்திலிருந்து சலாம் சலாம் என்கிற வார்த்தை அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய மனதையும் திருப்திப்படுத்தும், அவர்களை வரவேற்கவும் செய்யும். அது அவர்களுக்கு நிம்மதியையும் கொடுக்கும். வெறும் உணவு மட்டுமல்ல, நிம்மதியையும் அல்லாஹ் தருவான் அங்கே. அப்படிப்பட்ட சுவர்க்கத்துடைய நியாமத் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஆக உயர்ந்த சொர்க்கம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று கேட்பது நம் கடமை. அதற்காக அமல் செய்வதும் நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ் நிச்சயமாக தர தகுதியானவன். நமக்கு அல்லாஹ் அதற்கு தகுதியுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. சுவர்க்கத்தினுடைய நியாமத்தை அனுபவிப்பதற்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்